அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு தருவதற்காக சகோதரன் பிரேம்குமார் கேபா ஊழியங்கள் கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குழுவினரை அன்போடு திருச்சபையின் சார்பிலே வரவேற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் அவர் மூலமாக தருகின்ற ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பயனுள்ளதாக இருக்க ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட விசேஷமாய் இந்த திருச்சபை மத்தியில் தேவனோட வார்த்தையை கொடுக்கும்படி அழைத்த போதகர் ஐயாவுக்காகவும் ஆயரவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஹல்லேலூயா. இது யோவான் எழுதின இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது நாம் இந்த நாள் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிற நாளாய் இருக்கிறபடியால் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இன்றைக்கு அநேக இடத்துல நற்செய்திகள், ஒரு காலங்களில் அநேக இடத்துல கிரீட்டிங்ஸ் கார்டு அனுப்புவோம், கிறிஸ்துவை பற்றி சொல்லுவோம், கேரல்ஸ் வரும். இந்த மாதம் முழுவதுமே ஒரு பண்டிகையை போல கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பல இடங்களில் செய்து கொண்டிருக்க, நாமும் அப்படி தான் செய்து கொண்டு வருகிறோம். இந்த மாதம் முழுவதுமே ஒரு சந்தோஷத்தின் நாள். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் என்றால் நாம் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று தான் ஆண்டவரும் விரும்பி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும் பொழுது 7 பண்டிகைகளை யூதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும் அவருடைய சித்தமுமாய் இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் தன் நிருபத்திலே சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து பிறந்த அதே நாள் தான் அந்த நாள், பண்டிகை நாள், கிறிஸ்துவின் பிறப்பு. நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரேல் தேசத்துக்கு நான் கடந்து போயிருந்த காலங்களில் பெத்லகேம் என்ற பகுதிக்கு நாங்கள் கடந்து போனோம். அந்த இடத்துல கிறிஸ்து பிறந்த இடத்துல ஒரு ஸ்டார் போல ஒரு மார்க் ஒன்றை போட்டிருந்தார்கள். அந்த இடத்துல போகும்போது ஒரே கூட்டம், எல்லோரும் போய் பார்த்தா எல்லாம் முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க. அங்கே போலீஸ் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஒரு 2 பேராக தான் போகணும். ஒருத்தர் போன அங்கே ஒரு ஸ்டார் போன இடத்துல விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை. நிறைய பேர் தூக்கி கொண்டு போனாங்க. என்ன என்று சொன்னால், இயேசு பிறந்த இடம் இதுதான் என்று சொல்லி அந்த இடத்துல சொன்னாங்க. எங்களோடு கூட வந்தவர்களும் அதே போல தான் செய்து விட்டார்கள். அதே இடத்துல இருந்தார்கள். கிறிஸ்து பிறந்ததை கேட்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் கிறிஸ்து எங்கே பிறக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கிறிஸ்து பிறந்ததற்கான நோக்கம் என்ன? கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்து பிறந்து இருக்கிறாரா? கிறிஸ்து எனக்குள்ளே உருவாகி இருக்கிறாரா? எனக்குள்ளாக வளர்ந்து இருக்கிறாரா? நிறுவ பாடங்களை நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் பிறப்பிலே ஆபிரகாம் காலம் தொட்டு 14 என்று 3 தலைமுறை காரியங்களை ஜெனரேஷனை சொல்லி இருக்கிறார். அந்த நாட்களில் கிறிஸ்து என்பவர் உருவாக்க வருவதற்காக ஒரு ஆயத்தமான ஒரு பரிசுத்த ஜாதியை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களே அந்த பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆசாரிய கூட்டத்தில் தான் தேவன் வந்து பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். நாம் பிறக்கிறோம், நற்செய்தி அனுபவிக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். எனக்குள்ளாக வந்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து இன்னும் குழந்தையாக இருக்கிறாரா, இல்லை வளர்ந்திருக்கிறாரா, இல்லை முதிர்ச்சி அடைந்திருக்கிறாரா, இல்லை கிறிஸ்துவை போல நாம் மாறி இருக்கிறோமா? இதுதான் இன்றைக்கு ஒரு கேள்வியோடு நான் உங்களோடு கூட இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அல்லேலூயா.
வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனுக்குள் நான் வாசமாய் இருப்பேன். ஹல்லேலூயா என்று ஆண்டவர் நமக்கு திருவுள்ளம் பற்றி இருக்கிறார். நான் உங்களுக்குள்ளே வந்து தங்க வேண்டும். அந்த காலத்தில் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மாட்டு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்க வேத பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இயேசு விரும்புகிற இடம் எது தெரியுங்களா? நம்முடைய இருதயமே. நமக்குள்ளாக வந்து பிறக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளாக பிறந்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவிலே வளர வேண்டும். கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிற்பாடு பார்த்தால் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஆமென். கிறிஸ்து பாவம் செய்தாரா என்று கேட்டால் கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. ஆனால் பாவிகளுள் ஒருவராக ஆக்கப்பட்டார் என்று பரிசுத்த திருமறை நமக்கு சொல்லுகிறது. அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு பாவிகளுள் ஒருவராக அவர் ஆக்கப்பட்டார். ஆமென். அதாவது நமக்கு மீட்பின் பாதையை வகுத்து கொடுத்தார். அவர் வகுத்து கொடுத்து நாம் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனோடு ஒரு மனிதன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. அவன் நேரடியாக தொடர்பு கொண்டால் அவன் இறந்து விடுவான். பிரதான ஆசாரியனே தனக்காக ஒரு பலி செலுத்தி விட்டுதான் ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ அடித்து அந்த இரத்தத்தை தன்னுடைய பாவங்களுக்காக சிந்தி அதற்கு பிற்பாடுதான் அந்த இரத்த பலியோடு தான் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக வேண்டும். அங்கு தேவன் அவளோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நான் ஒரு மீடியேட்டரோடு கூட நான் பேச விரும்புவதில்லை, நான் உங்களோடு கூட நேரடியாக நான் பேச விரும்புகிறேன். நான் நேரடியாக அப்படியே போனால் என் பிறப்பே ஒரு பாவத்தில் உருவானது. அதை தான் சங்கீதக்காரன் சொல்ல, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இப்போ நான் பாவத்தோடு தேவனுடைய சமூகத்தில் போக முடியாது. ஆனால் என்னுடைய நீதிகள், நான் செய்கிற நன்மைகள், நான் செய்கிற இரக்கங்கள் எல்லாமே என்னுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் என்னதான் நீதி செய்தாலும் எவ்வளவுதான் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் என்கிட்ட ஒரு குறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. 99% நிறைவேற்றால் ஏதோ ஒன்றிலே நாம் தவறு விடுகிறோம். ஆனால் இயேசுவோட ரத்தம் சிந்தப்பட்ட உடனே அவர் ரத்தத்தினாலே அவரோடு கூட சேரக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. நான் கத்தோலிக்க கிறிஸ்துவ பின்னணியிலிருந்து நான் வந்ததினால பல காரியங்களை வேதத்தை எனக்கு படித்ததில்லை, எனக்கு அவ்வளோ தெரியாது. நான் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே இது எப்படி எனக்கு புரியலையே. ஏனென்றால் இந்த வேதத்தில் தான் தேவன் தன்னுடைய மகத்துவங்களை எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் இயேசு 33.5 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து வெறும் 3.5 வருடங்களில் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி அவர் கடந்து போய்விட்டார். அடுத்த ஊழியத்தை யார் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் நம்பிதான் தேவன் இந்த ஊழியத்தை கொடுத்து போயிருக்கிறார். நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நம்ம கிறிஸ்து வந்து விட்டார், ஆனால் நம்முடைய சில பாவ பலவீனங்கள் இருக்கிறது. நான் கிறிஸ்துவை போலவே மாற வேண்டும் என்று விரும்புகிறேன், உண்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை பவுல் தன் நிருபத்தில் சொல்லும்போது சொல்ல, நான் எதை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ, எப்படி பேசக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். ஏனென்றால் எனக்குள்ளே ஒரு பாவம் வாசமாய் இருக்கிறது. இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை மீட்பார் என்று சொல்லி அவர் ஒரு கேள்வியோடு அந்த காரியத்தை வைக்கிறார். அதற்கு பிற்பாடு பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பின் பகுதியிலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பலத்தினால் அல்லாமல் உங்களாலே ஒன்றுமே செய்ய கூடாது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவனிடத்தில் தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவரை தான் நாம் ஒவ்வொருவரும் முன் மாதிரியாக வைத்திருக்கிறோம். கொஞ்ச நாட்கள் வளர வளர ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். ஒரு காலத்தில் பலவீனமாய் இருந்தேன்,
பாவத்தில் விழுந்து விழுந்து கிடந்தேன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ற, மறுபடியும் பாவத்தில் விழுந்த, இதிலிருந்து என்னால் விடுபட முடியல என்று அங்கலாய்த்து கொண்ட பவுலோட வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை தனக்குள்ளே தரிக்க ஆரம்பித்தார், கிறிஸ்துவை அவருக்குள்ளாக வளர ஆரம்பித்தார். அதற்கு பிற்பாடு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கிறிஸ்துவின் நிறுவமாகவே மாறிவிட்டார். அகிரிப்பா ராஜாட்ட பேசுவார், தீர்க்கதரிசியை நீ நம்புகிறீரா? ஒரு வார்த்தை கேட்பார். அகிரிப்பா ராஜா சொல்லுவார், இவர் கைதி, கட்டப்பட்ட ஒரு கைதி. அவர் கேட்குறாரு, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாய் மாற்றுவதற்கு நீ என்னை அப்படியே மாற்றிடுவ மாதிரி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நீர் மாத்திரமல்ல ராஜாவே, இன்று என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும், என்னை போல ஆகுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேறு யாருமே இந்த வேதத்தில் அந்த பகுதியை அந்த மாதிரி எழுதவே இல்லை. நானும் அப்போஸ்தலர் எல்லாருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறோம். பேதுருன்னு சொல்ல முடியல, பவுல் தன்னை இயேசுவையே காண்பித்தார். அப்படின்னா கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சியை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த வளர்ச்சி தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஏன் நமக்கு ஆண்டவர் ஒரு பாதையை வகுத்து கொடுத்தார், பிறந்தார், அதற்கு பிற்பாடு பல உபதேசங்களை நமக்கு சொல்லி கொடுத்தார். நம்ம கிறிஸ்து வந்ததன் நோக்கம் என்ன? நமக்கு ஒரு நித்திய வாழ்வு, முடிவில்லாத ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பாதை வகுத்து கொடுத்தார். முதலாவது, நான் என்னை மாற்றாமல் வேறு ஒருவரை மாற்ற முடியாது. எத்தனை தான் சுவிசேஷங்கள் உபதேசங்கள் சொன்னாலும் என் வாழ்க்கையில் கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கையில் செயல்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்த வேண்டும். அதில் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ கிறிஸ்துவை போலவே நான் மாற வேண்டும். அப்போ கிறிஸ்து என்னன்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரு தான் சத்தியம். நம்மளோட ஒரே ஒரு சின்ன காரியம் மட்டும்தான், நம்மளோட ஜெபம் செய்கிறோம், ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எனக்கு ஒரு கேள்விதான், ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, நீங்கள் பிறந்த 2000 வருடங்கள் ஆகிவிட்டது, இங்கே எத்தனையோ ஊழியர்கள் வந்திருக்காங்க, மிஷனரிகள் வந்திருக்காங்க, சுவிசேஷகர் சொல்லி இருக்கிறார்கள், ஆனாலும் ஆண்டவரே என் தேசம் மாத்திரம் இன்னும் ஏன் ரட்சிக்கப்படவில்லை? ஹல்லேலூயா. நாம் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், சுவிசேஷம் சொல்லுகிறோம், அநேகரை அனுப்பி இருக்கிறோம், ஆனாலும் அந்த பூரணமான வளர்ச்சி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. அப்படி அந்த ஒரு கேள்வி என்னோட உள்ளத்தில் வந்தது. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை திருத்தறதுக்கு முன்பதாக என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையை நான் ஒரு நிறுவமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். அப்படிதான் சொல்ல ஆரம்பித்தார். நமக்கு சின்ன சின்ன காரியங்கள் ஒன்று தெரியும். ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். பொய் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க 10 கட்டளையில் ஒரு கட்டளை. ஏனென்றால் அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல வந்தவர். நம்ம பொய் சொல்லும் பொழுது என்ன செய்கிறோம்? அவருடைய கற்பனைகளை மீறி விடுகிறோம். அதே காரியத்தை செய்துவிட்டு நாம் ஜெபமும் செய்கிறோம். ஒரே வாயில பொய் சொல்கிறோம். இன்னைக்கு நமக்கு பொய்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்டை ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா, சும்மா சொன்னேன், நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்கள் விளையாட்டுக்கு சொன்னாலும் சரி, சும்மா சொன்னேன்னு சொன்னாலும் சரி, அது என்ன பேர்? அதுக்கு பொய் தான். ஆமாம், ஏனென்றால் நம்ம பொய் பேச்சை கர்த்தர் அருவருக்கிறார். நான் ஒரு அருமையான ஒரு மகன் எனக்கு தெரியும், அவர் அவங்களுடைய கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் இருந்தவர் தான். அந்த தாயார் பல காரியங்களை வேண்டி பல இடங்களுக்கு போய் கடவுளை தேட வேண்டும் என்று தேடி அதற்கு பிற்பாடு ஒரு மெய்யான தேவனாகிய இயேசுவை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. மெய் தேவனை அறிவதே நித்திய ஜீவன். அந்த அறிவை அவங்க பிடித்துட்டாங்க. அவருடைய மகன் சைனா தேசத்தில் ஒரு வேலையில் இருந்தார். அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டவர் கிடையாது. ஆனால் அந்த தேசத்தில் அவர் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் அவருடைய கை கால்கள் செயல் இழந்து போய்விட்டது. அது ஒரு கொரோனா காலமாக இருந்ததனால் அவருடைய கை கால்கள் செயல் இழந்து போனதனால் வேலைக்கு போக முடியலை. அதற்கு பிற்பாடு ஹாஸ்பிட்டல் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இந்திய தேசத்துக்கு வர முடியல. அவருடைய அப்பா ஒரு VAO,
வில்லேஜ் ஆஃபீஸராக இருந்தவர். அவர் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். இங்கேருந்து அவருக்கு மெடிக்கலுக்கு பணம் அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஹாஸ்பிட்டலில் தனிமையான சூழ்நிலையில் படுத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய தாயார் சொன்னாங்க, எப்படியாவது ஒரு ஜெபம் பண்ணி சரியாக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் அவருடைய பெயர் சந்தோஷ், அவரை சொல்லி அவர் கூப்பிட சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் கூப்பிட்டார். சைனா ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறார். அவரோட 2 வாக்கர் ஒன்று வைத்துட்டு அப்படியே டாய்லெட் போவார், அதோடு வருவார். அதுதான் ரெஸ்ட்டு. ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவார். அதுக்குள்ளேயே உட்காந்துட்டே இருப்பார், எங்கேயுமே போகவே முடியாது. கால் அப்படியே தேய்த்து கொண்டு போகும். ஒரு வாலிப மகன், 37 வயது உள்ள ஒரு வாலிப மகன் தான். கால்கள் செயலிழந்து போய்விட்டது, வேலையும் போயிடுச்சு, என்ன செய்யறதுனே தெரியல. எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறி. அப்போ ஃபோனில் வந்து அவர் என்ன வாட்ஸ்அப் காலில் கூப்பிட்டுருந்தார், வீடியோ கால். அப்போ வீடியோ காலில் கூப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது நான் அவரோட கூட பேசினேன். அப்போ சொல்லுவேன், இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு அவர் ஃபோட்டோ காமித்தார். அவரால் நிற்க முடியாது, நான் இந்த வாக்கர் வச்சுருக்கேன், அதை பிடிச்சிட்டு தான் நிற்க முடியும். டாய்லெட் போயிடுவேன், வந்துடுவேன், வேறு எதுவுமே என்னால் செய்ய முடியாது. ஒருவர் வந்து சாப்பாடு கொடுப்பார், நான் அதை சாப்பிட்டு அப்படியே தான் இருக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அப்போ சொன்னேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. அவர் சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், அப்படி என்றால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னேன். அல்லேலூயா. சொன்ன உடனே அவர் முடியாது பிரதனை, நீ எழுந்து நட இயேசு நாமத்தில் என்று சொன்னேன்னு மெதுவாக எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அப்படியே கால் நடக்க ஆரம்பித்த, சாக்ஸெல்லாம் போட்டிருந்தார், எல்லாத்தையும் கழட்டி விட்டு வெறும் காலில் நடக்க ஆரம்பித்தார். அந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர் நடக்க ஆரம்பித்தார். அப்படின்னு போக போக கடைசியில் பார்த்தா கைகளும் கால்களும் உடனே சுகம் பெற்று அற்புதம் நடந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் லைவில் பார்த்தது போல இருந்துச்சு. ஆண்டவரே, நீ சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நீ தூரத்துக்கும் தேவன். ஆமென். அப்போ வேலை, அவர் உடம்பு சரியாயிருச்சு. ஆனால் இந்திய தேசத்துக்கு வர முடியாது, டிக்கெட் கூட எடுக்க முடியாது. வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி ட்ரை பண்ணார். கர்த்தருடைய அப்போ அதுக்கு ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய கிருபையில் 1 லட்ச ரூபா வேலை கிடச்சிது. அதுக்குள்ளே அவர் சொன்னார், எனக்கு இங்கே வந்து 19 லட்ச ரூபா கடன் இருக்குது, நானும் சம்பாரித்து எப்போ கடன் அடைக்க போகிறேன், என்ன செய்வேனே எனக்கு தெரியல என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இயேசுவோட உண்மையாயிருங்கள், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று என் வேதம் சொல்லுகிறது. அந்த வேதம் சத்தியம், அதனால் உண்மையாக இருங்கள் என்று சொன்னேன். அந்த வேலையில் கொஞ்ச நாள் செய்தார். அப்புறம் அதிலிருந்து வேலைக்கு ட்ரை பண்ணார். ட்ரை பண்ணும் பொழுது ஒரு கம்பெனியில் வேலை கொடுத்தாங்க. அப்போ கேட்ட உடனே அந்த கம்பெனியில் என்ன கேட்டாங்க, சரி நான் உன்னோட இதெல்லாம் பார்த்துட்டோம், உனக்கு வேலை கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ப்ரீவியஸ் கம்பெனியில், நீ முன்னால் வேலை செய்த கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன் என்று கேட்டார். இப்போ இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னென்னா, 1 லட்சம்னு சொன்னால் அதிகமாக கேட்டால் 1.5 தருவாங்க, அதுக்கு மேலே தரமாட்டாங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு, 2 லட்ச ரூபா என்ன வாங்கினேன் அப்படின்ட்டார். சரி, நான் உனக்கு 2.5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, உன்னோட ஆர்டர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பி விட்டார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. குறிப்பிட்ட நாள் வந்து நீ ஜாயின் பண்ணிருந்தாரு. ஜாயின் பண்ணுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னால் சொன்னார், பிரதர் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேமெண்ட்டோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து காண்பிங்க, அனுப்பிவிடுங்க அப்படின்னாரு. இப்போ பயம் வந்துருச்சு. அவரோட நண்பரோட சொன்னார், ஐயா என்ன செய்யுதுன்னு. அவங்களாம் என்ன சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு ஐடியா பண்ணலாம், போகஸாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே செய்தரலாம், அதை கொடுத்துருங்க, அவங்க நம்பிடுவாங்கன்னு சொல்லி. உள்ளூரில் தப்பு பண்ணாலாச்சும் பிரச்சனை இருக்காது, வெளியூரில் தப்பு பண்ணி மாட்டினாங்கன்னா வெளியே கூட வர முடியாது. அப்போ அவரோட தாயார்கிட்ட சொன்னார், அவங்க கூப்பிட்டு பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணுப்பான்னாங்க. அப்போ ப்ரேயர் பண்ணுவேன் சொன்னேன், என்ன செய்யணும், என் பிரதர் அப்படி சொன்னால் தான் தருவாங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், ஒன்றும் வேண்டாம், உங்கள் எம்டிகிட்ட போய் சொல்லிடுங்க, நான் சொன்னது போய் எனக்கு 1 லட்ச ரூபா தான் சம்பளம் வாங்கினேன், நான் உடம்பு சரியில்லாமல் என்னோட கால்கள் செயலிழந்து போயிருந்தது, கை கால்கள். அப்பொழுது ஹாஸ்பிட்டலுக்காக அதிக கடன் ஆயிடுச்சு, அதனால் சம்பளம் அதிகம் வேணும் என்பதற்காக நான் பொய் சொல்லிவிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்கன்னாரு. பிரதர் சொன்னால் வேலை கிடைக்காதுன்னாரு. ஆமேன். ஆனால் என் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள் என்று சொல்லுது. அப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் சொன்னீங்கன்னு நான் சொல்கிறேன், ஆனால் ஒன்று எனக்கு நல்லா தெரியும், இனி வேலை கிடைக்காது, எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லிவிட்டு அவர் எம்டியை கூப்பிட்டு சொன்னார், ஐயா நான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால நான் இந்த காரியத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி, நான் சொன்னது பொய் ஐயா, எனக்கு 1 லட்சம் தான் சம்பளம் கிடைச்சிது, எனக்கு அதிகம் வேணுன்றதுக்காக நான் இப்படி உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் என்று சொன்ன உடனே அந்த எம்டி சொன்னார், நிச்சயமாக நான் உனக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளம் தரவே முடியாதுப்பா, என்னால் அது அவ்வளோ கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டார். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நீ உண்மையை சொன்னதுனால நான் உனக்கு 3 லட்ச ரூபா சம்பளம் தரேன் என்றார். அல்லேலூயா. ஆமேன். நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமேன்.
உண்மையுள்ள மனுஷன். அதுதான் ஆண்டவர் சொல்ல, இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ளவில்லை, இயேசுவை தெரிந்து கொண்டோம் என்று சொல்லுவோம். இயேசு பிறந்து விட்டார் என்று சொல்லுகிறோம், இயேசு அறிந்து கொண்டார் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக இருக்கிறோமா என்றுதான் இன்றைக்கு ஒரு கேள்வி. அதை அப்படியே செய்யும் பொழுது தேவன் நமக்கு பரிபூர்ணமான நன்மைகளை கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்து பிறந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இது வருஷத்தோட கடைசி நான் நன்றி சொல்லுகிற வருஷம். இது திருச்சபையில் சொல்லும் பொழுது இது வருகையின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காலம் தபசு காலம். கிறிஸ்துவின் இது வருகைக்குரிய காலம். இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. அவருடைய 2ஆம் வருகையும் வரப்போகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறாரா? நாம் போய் பேசும்பொழுது கிறிஸ்து நமக்கு, நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொன்னேன். இதே போல பல காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுது. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் நேரத்தில் போய் கேட்பேன், பரலோகம்னா என்ன, ராஜ்யம்னா என்னென்ன? ஒருத்தர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவார், ஹெவன்லி கவர்மெண்ட் இங்கிலீஷில். நீதி என்னென்ன? ஜஸ்டிஸ், நீதிமன்றம். அதுதான் என்னங்க நமக்கு தெரியல. சட்டப்படி அந்த சரியான காரியத்தை நாம் அறிந்து கொண்டால், வேத வசனத்தின்படி நாம் செய்ய ஆரம்பித்தால், பரலோக ராஜ்யத்தின்படி நாம் செய்யும் பொழுது அந்த வசனங்களை அறிந்தால் தானே செய்ய முடியும். அதை அறியாவிட்டால் நாம் எப்படி செய்ய முடியும்? சுவிசேஷம் சொல்லாவிட்டால் யார் அறிந்து கொள்ளுவார்கள்? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாகத்தான் தேசமே ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். உன் மூலமாக தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். அவர் நம்ம ஆசீர்வாதத்தின் பாத்திரமே நாம் தான். நம் மூலமாகத்தான் தேசமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய நாம், தேசத்துக்கு வர வேண்டிய சாபத்துக்கும் நாம தான் காரணமாயிரும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டிருக்கோம். இந்த பிறந்த நாளில், இந்த பிறப்பின் செய்தியில் இந்த நாள் உங்களோடு கூட நான் இருப்பது மிகப்பெரிய எனக்கு மன மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்தோடனே எனக்கு ஒரே நடுக்கமாக இருந்தது. இந்த இடத்துல என்னன்னு எனக்கு புரியல, எப்படி என்ன என்னதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பயம் வந்தது. ஏனென்றால் எப்படியாவது என் கிறிஸ்து இயேசுவை உங்களுக்குள்ளாக உருவாக்கிவிட வேண்டும். கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். உங்களை பார்க்கிறவர் சொல்லணும், கிறிஸ்து இயேசு இவருக்குள்ளாக இருக்கிறார். இவரோட வழிகள் அப்படி உண்மையாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. அறிவிக்கப்படாமலே சுவிசேஷம் போய்விடும். ஆமென். இந்த கடைசி கால எழுப்புதலுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இனி ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலுக்காகத்தான் தேவன் இன்றைக்கு உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென். கிறிஸ்மஸ் செய்தி கொண்டாடுவது நல்லது. மன மகிழ்ச்சியோடு இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவரோட காரியத்தில் தேவன் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் கவலைப்படுவது தேவனுக்கு பிரியமே கிடையாது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட அவருக்கு தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவை இன்றைக்கு குழந்தையாய் வைத்திருக்கிறோமா? இல்லை வளர்ந்த கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறாரா? இல்லை கிறிஸ்துவுக்கு தனி இடம் கொடுத்துட்டு நான் தனியாய் இருக்கிறேனா? இல்லை எனக்குள்ளே வந்து வாசம் செய்கிறாரா என்ற கேள்வியோடு கூட இந்த நாள் நான் உங்களோடு கூட நான் இந்த கேள்வியை உங்கள் முன்னாக வைக்கிறேன். ஆமென். இன்றைக்கு நம் பரிபூர்ணமான வளர்ச்சி அடைய வேண்டும். நம் மூலமாக தான் தேசமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமில்லை. அப்போ எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் சொல்லப்படும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்கும். முதலாம் வருகையை நாம் பார்த்திருக்கிறோம். 2வது வருகையை அதற்காகத்தான் எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதை தான் பவுல் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அவருடைய ஓட்டத்தை முடித்தார். ஒவ்வொரு ஓட்டங்களும் முடிந்திருக்கிறது. அடுத்து ரிலே, நாம பகுதி நாம் ஓட போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனால் பிறப்பது தான் உலகத்தை ஜெயிக்கும். அதனால தான் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தை நமக்குள்ளாக ஊற்றினவர் நம்முடைய ஆண்டவர். கடைசியில் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ
ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 வாசிக்கும் 8ஆம் வசனத்தை, இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த விசுவாசமே நமக்கு இல்லாமலே போய்விடும். ஏனென்றால் பிசாசு திருடுவதற்காக காத்திருக்கான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் கூட தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயம் எடுக்கிறவர்கள். எல்லாவற்று பாவத்தின் மீது, சாபத்தின் மீது, உலகத்தில் இருக்க அசுத்தங்கள் மீதும் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களையும் கை கொள்வதற்காக ஆண்டவர் உங்களை பலன் கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். பாடத்தில் ஜெயிப்பதைப் போல இந்த காரியத்திலும் நீங்கள் ஜெயம் பெற்றவளாய் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் அதை வைப்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாள் சொன்னீரே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை, எங்கள் பாவத்தின் மீது வெற்றி, சாபத்தின் மீது வெற்றி, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தின் மீது வெற்றி, சமுதாயத்தின் மீது வெற்றி, ஆனால் ஜெயம் எடுக்கிறவர்களாக எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகியும் வல்லமையால் நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சரியாக அறிந்து கொண்டு, நீதியை சரியாக புரிந்து கொண்டு, அதன்படி செய்வதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். மக்கள் ஆண்டவரே, மலை மேல் உள்ள பட்டணமாய், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பட்டணமாய், உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு அநேகர் தேடி வருவார்கள். உன்னுடைய உள்ள வெளிச்சம் அநேகருக்கு பாதை காண்பிக்கிறதாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாய், ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஊழியக்காரராய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து அடியேன் கடந்து போகிறேன். மீதியான நாட்கள் முழுவதும் இவளை பொறுப்பெடுத்து நடத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். துதி, கன, மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.